55 ஆண்டு காலமாக இந்த பாட்டு பாடிட்டு இருக்கேன். சின்ன வயசுல வந்து ஒரு 8 வயசு இருக்கும் எனக்கு. எங்க அம்மாவோட தம்பி எனக்கு தாய் மாமா. அவர் வந்து பெண் வேடம் கட்டி இந்த பாட்டு ரொம்ப அழகா பாடுவாரு. அவர் வந்து பக்கம் பாட்டெல்லாம் பாடும்போது நான் கூட போவேன் அப்படியே எங்க மாமா கூட. பாட்டு படிக்க போகும்போது நானும் அது எனக்கு அப்படி அது பார்த்து 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 எனக்கு அந்த பாட்டு நம்மளும் பாடலாம் அப்படிங்கிறது ஒரு விருப்பம் வந்துருச்சு. அப்புறம் எங்க வீட்டில் வந்து நீ பொண்ணா இருக்கிறதுனால வேண்டாம்மா நீ முதல்ல படி அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு படிப்பெல்லாம் வந்தது, இருந்தாலும் எனக்கு இது மேல ஆர்வமா இருக்கிறதுனால நான் படிக்கிறதுக்கு போகலை. முந்தி முந்தி விநாயகரே விநாயகரே முருகனல்லோ முருகோ சரஸ்வதியே. முதல்ல போய் பாட்டு ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கேலிங்கெல்லாம் பண்ணுவாங்க சின்ன வயசா இருக்கும்போது. அப்ப வந்து எனக்கு அந்த கஷ்டமெல்லாம் தெரியல. ஏன்னா எல்லாரும் கூட இருக்கிறதுனால கூட்டம், அது எல்லாரும் கூட இருக்கிறதுனால அந்த கஷ்டமெல்லாம் எனக்கு ரொம்ப பெருசா தெரியல. அப்புறம் இவரை கல்யாணம் பண்ணதுக்கு பிற்பாடு 2 பேரும் ஒன்னா போறோம், ஒன்னா வர்றோம். அப்புறம் இது சாமி கதைங்கிறதுனால ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கேலிங்கிற மாதிரி தெரிஞ்சது. இருக்க இது சாமி கதை பாடுறாங்கன்னு அவங்களா எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. அமரகண்ணே மூணு மலை மூணு மலை. கதை பொறுத்தவரையில் பெண்ணாகவே வந்து நான் மட்டும்தான் இத பாடியிருக்கேன். இப்ப வந்து நான் கற்றுக் கொடுத்து நிறைய பேர் பாடியிருக்காங்க. அதனால வந்து இன்னும் நிறைய பேர் பாடணும், நல்ல முறையா இந்த கதையை வந்து முன்னேற்றத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி போட்டு நான் நினைக்கிறேன்.